மனநலம் மண்ணுயிர்க்கு ஆசை, இனநலம் எல்லா புகழும் தரும்னு சொல்லி ஒரு திருக்குறள். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி மென்டல் வெல்னஸ் பற்றின ஒரு சிந்தனை இருந்தாதான் அது ஒரு கவிதையில வந்திருக்கும். எப்பவுமே இருக்குது. என்னத்துக்குன்னா, எந்த தலைமுறையில எடுத்தாலும் 10 பேர் இருந்தா சில பேரு அமைதியா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஆனந்தமா இருப்பாங்க, சில பேர் ஏதோ ஒரு ரொம்ப பாதிப்புல இருப்பாங்க. இது இந்த தலைமுறையில எல்லா தலைமுறையில இருக்குதானே. ஸோ மென்டல் வெல்பீங்ன்றது, நீங்க அமைதி இல்லாம ஆனந்தம் இல்லாம மென்டல் வெல்பீங் இருக்க முடியுமா? இஸ் இட் அ மெடிக்கல் இஷ்யூ? நீங்க இங்க உட்கார்ந்தா சந்தோஷமா இருக்கிறீங்க, இதுதானே மென்டல் வெல்பீங் உங்களுக்கு. இப்போ ஏதோ ஒன்று நடக்குது, அதனால சந்தோஷமா இல்லை, சும்மா இங்க உட்கார்ந்தாலே சந்தோஷமா இருக்கிறீங்க. ஏது இப்படி எப்போ இப்படி முடியும்? மனிதன் வாழ்க்கையில எந்த அனுபவம் வந்தாலும், ஒரு பாதிப்பு வந்தாலும், ஒரு ஆனந்தம் வந்தாலும், இதுக்கு அடிப்படையான ஒரு ரசாயனம் இருக்குது. இதுக்குள்ள ஒரு விதமான ரசாயனம் நடந்துச்சுன்னா ஆனந்தமா இருக்குது. இதனாலதான் போதைப் பொருள் எடுக்கிறாங்க, ரசாயனம் மாத்திக்கிறதுக்காக. இப்போ நம்ம உள் ரசாயனம் நாம் எப்படி மாத்துக்கிறது உள்ளது நாம இந்த தொழில்நுட்பம் மக்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா எல்லாருமே போதைக்கு போயிடுவாங்க. இது ஒன்றும் நான் சொல்றது ரொம்ப எக்ஸாஜரேஷன் நினைச்சுக்க வேண்டாம். நான் பல யூனிவர்சிட்டிஸ்ல போயிருக்கிறேன், வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸ்ல, டாப் யூனிவர்சிட்டிஸ், வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். I have spoken everywhere. Average 80% have tried something. 60% are occasionally on it. About 25 to 30% are on it. ஆன்லைன்ல எல்லாமே இருக்குது. எப்படி பண்ணிக்கிறது ட்ரக்ஸ்? வீட்லயே உங்க சமையல் பண்ற பதிலாம் இந்த மாதிரி பண்ணிக்கிறது. என்னத்துக்குன்னா, அந்த ஸ்விக்கி பிக்கி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடுமே, உணவு வந்துடும், நீங்க இதுதானே பண்ணிக்கணும் வீட்டுல. மனநலம்ன்றது இல்ல. எதுக்கு இல்ல? ஆனா அவர்னால இல்ல, இவர்னால இல்ல. நமக்கு நம்ம புத்தி எப்படி நடத்துக்கிறதுன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு மண்புழு மாதிரி ஒரு மூளை இருந்தா அமைதியா இருப்பீங்க, மனிதன் ஆயிட்டீங்க. இதுதான் பிரச்சனை.